ஒரு தமிழர் இன்னைக்கு வந்து உச்சத்துல அமர்த்தப்படுகிறார். ஒரு தமிழர் என்றாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு? சார் என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு? சபாநாயகர், துணை சபாநாயகர் பொறுப்புல இருந்து அவர் வந்து அந்த அவையை வழி நடத்துவார், மாநிலங்களவைய. தமிழ்நாட்டுக்கான குரல் வரும்போது அவர் என்ன தமிழ்நாட்டுக்கா பேசுவாரா இல்ல பிஜேபிக்கா பேசுவாரா? இல்ல, நீங்க அத தமிழ்நாட்டு குரல், நீங்க உங்களுடைய குரல் வேற ஒரு பார்வையா இருக்கும், அவங்களுடைய குரல் வேற ஒரு நீட்டு விலக்கு வேணும். அது தமிழ்நாட்டு குரலா எங்களோட குரலா? அசம்பிளியோட குரல், எல்லாரும் சேர்ந்து முடிவு. தமிழ்நாட்டு குரலா? தமிழ்நாட்டு குரல். அதுல அவருடைய ஸ்டாண்ட் 4 எம்எல்ஏக்களை தாண்டி எல்லாரும். அதுல அவர் பிஜேபி பக்கம் நிப்பாரா, தமிழ்நாட்டு பக்கம் நிப்பாரா? திரௌபதி முர்மு பழங்குடியினர் பக்கம் நின்னாங்களா, பிஜேபி பக்கம் நின்னாங்களா? ராம்நாத் கோவிந்த் வந்து பட்டியலின மக்கள் பக்கம் நின்னாரா, பிஜேபி பக்கம் நின்னாரா? யார் பக்கம் நின்னார்? குஜராத் இனப்படுகொலை நடக்கும்போது அப்துல் கலாம் பிஜேபி பக்கம் நின்னாரா, இஸ்லாமியர்கள் பக்கம் நின்னாரா? இஸ்லாமியரிலிருந்து ஒருவர், பட்டியலினத்திலிருந்து ஒருவர், பழங்குடியினத்திலிருந்து ஒருவர், இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர். என்ன இது பசப்பு? ஒருவர். பிஜேபியுடைய பாணியே இதுதான், ஒருவர். யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து அந்தந்த சமூகங்கள்ல இருந்து, அந்தந்த மண்ணில இருந்து ஒருவரை கொண்டு வந்து உச்ச பொறுப்பில், உச்ச பதவியில் அமர்த்துவார்களே தவிர அந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பார்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அந்த மக்களின் உரிமைகளை மறுப்பார்கள், அதிலிருந்து ஒருவரை ஒரு உச்ச பொறுப்பில் கொண்டு வைப்பார்கள். இல்ல, முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழியும் போது பட்நாயக் எப்படி கட்சியை தாண்டி ஆதரவு கொடுத்தாங்களோ, ஒரு பழங்குடியினரால ஹேமந்த் சோரன் எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க கட்சிகள் கடந்து எல்லாரும் ஆதரிக்கணுங்கிறத நயினா நாகேந்திரன் அவர்கள் கேட்கிறார். நாங்க கருத்தை தான் பார்க்கிறோம், ஆளை பார்க்க மாட்டோம். மோடி பிற்படுத்தப்பட்டவர், ராகுல் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. பிற்படுத்தப்பட்டவர் என்பதற்காக மோடி ஆதரிப்பதா, அல்லது பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவர் ராகுல் என்றாலும் நம் கருத்தின் பக்கம் நிற்கிறார் என்பதற்காக ராகுலை ஆதரிப்பதா? ரெண்டு பேர்ல யார் சொல்லுங்க? கருத்தியல் ரீதியாகத்தான் நாம தேர்வு செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம தேர்வு செய்ய முடியாது. நம்ம கருத்துல யார் உடன்படுறா, நம்ம கூட யார் வருவா, நம்ம கூட யார் நிக்கிறா, நம்ம கருத்தை யார் ஏற்கிறாங்கிறது தான் முக்கியமானது. அந்த இடத்துல ராகுல் தான் எங்களுக்கான தேர்வா இருக்க முடியும். மோடி எப்படி தேர்வா இருக்க முடியும்? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மோடி ஆட்சியில போராடித்தான் மருத்துவ மேற்படிப்புல வாங்கணுமே தவிர பிற்படுத்தப்பட்டவர் தானே பிரதமர் ஒரு கையெழுத்துல சாத்தியப்படுத்திருக்கலாமே. அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா தான் இருக்கார். அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா இருக்கார். அவர் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல. அப்போ நாம கருத்தியல் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்குது.